சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சாய்ராமுடைய சந்தேகம், நான் எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேனோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்குது. எது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அது எனக்கு காணல் நீராக போயிடுது. ஒரு நாளும் கடவுளே இது நடந்துடக்கூடாது, இது நடந்துடுச்சுன்னா என் வாழ்க்கையே மோசமாக போயிடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே கூடாதுன்னு. ஆனால் எனக்கு நடந்துடுச்சு. இதில் இருந்து நான் என்ன கற்றுக்கணும், இதில் இருந்து எப்படி நான் வெளியில் வரணும், நான் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதா, இதை பற்றி ஒரு நல்ல புரிதல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக சொல்லுங்கள். அதே போல் இன்னொரு சாய்ராம் என்னோட பிரச்சனைகள் எவ்வளோதான் இருந்தாலும் அதுக்கு தீர்வு அப்படின்றது எதுவுமே இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தீர்வுகள் நிச்சயமாக இருக்குதுன்னு. அதை பற்றியும் எனக்கு சில புரிதல்கள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சாய்ராம், என் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை வாழலே முடியல. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப பீக்கில் இருந்தேன், ஆனால் இப்போவோ நடு வீதிக்கு வந்துடுவேணும்னு சொல்லி என் மனசில் ஒரு படபடப்பு இருக்குது. இதை பற்றியும் எனக்கு நல்ல புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 சாய்ராமுடைய கேள்விக்கு உண்டான பதில்கள் தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு ஆடியோவை கேட்கும்போதும் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேளுங்க. ஏன்னா நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு சேர்றதுக்குள்ள அதை எப்படிலாம் உங்கள் மனசை ஏற்றுக்குமோ அந்த மாதிரியான வழியை அவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சது 10 தான், ஆனால் கண்ணுக்கு தெரியாதது கோடிக்கணக்கில் விஷயங்கள் இருக்குது. உங்களோட ஒரு விஷயங்களும் நிச்சயமாக இதில் பதில் அளிப்பார் சாயப்பா அப்படின்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணி முழு மனதோடு நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பல புரிதல்கள் உங்களுக்கு சேரும். அதனால் தயவு செய்து ஒரு நிமிடம் கண்களை மூடி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீ எனக்கு அருள் புரிகிற, என் வாழ்க்கையை இந்த பதிவின் மூலமாக நீ மாற்ற போகிற, அதற்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த முடியுமோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பிரார்த்தனை செஞ்சு அதுக்கு அப்புறமா நீங்கள் கேளுங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இது மட்டும் இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் சரி, சாயப்பா கிட்ட ஒரு நிமிடமாவது கண்களை மூடி இந்த விஷயத்தை செய்வதற்கு என் கூடவே இருந்து என்னை வழி நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போதும் அவர் கூடவே இருந்து நம்மளை பார்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா புரியும். அப்போ சாயப்பாவோட அருள் இங்கே எல்லாருக்குமே கிடைக்குதுன்னா அது இதன் மூலமாக தான் கிடைக்குது. ஏன்னா இது யாரும் கேட்கல, நான் சொல்கிறேன். சாயப்பா அவன் எப்படி உணர்வு பூர்வமாக வச்சுக்கிறது, என்ன அவர் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஒரே பதில், எந்த விஷயத்தை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அது முழு மனதோடு செய்யணும். சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி செய்யணும். என் கூடவே இருந்த இந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு கேட்கணும். அது சின்ன விஷயமோ
இல்லை பெரிய விஷயமோ அதை பற்றி உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். ஸோ நல்ல ஒரு மனசில் ஒரு நம்பிக்கையை விதைச்சா மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ முடியும், இல்லை இருக்கிற வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா இங்கே மனது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மதம் பிடிச்ச யானைக்கு சமம். அது நல்லதை கெட்டதுன்னு சொல்லும், கெட்டதை நல்லதுன்னு சொல்லும். அப்போது மனசு கெட்டதை நல்லதுன்னு சொல்லிடுச்சுன்னா வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் நாம் அனுபவிக்க நேருன்றதை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. அப்போ இந்த 3 விஷயத்தை நாம் இன்றைக்கி பேச போகிறோம். எனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சி பயந்தேனோ அது இங்கே நல்லாவே நடந்திருக்குது. என் வாழ்க்கையில் இப்போ நான் காப்பாற்றப்பட முடியாத அளவுக்கு இருக்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பதிவு மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா மாற்ற போகிறாருன்றது சர்வ நிச்சயம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக என்னோட வாழ்க்கையில் இனி நல்லதே செய்வார் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு திங், நம்ம அதிகப்படியான கற்பனை செய்கிறோம். கடவுளே எது நடக்கணும்னு நாம் நினைக்கிறோமோ அதை நாம் தொடர்ந்து நினைக்கிறதே இல்லை. எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கோம். அது மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் மிக மோசமான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். அப்போ என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். இதை முதல் பாயிண்ட்டாக மனசில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். என்ன ஏற்றுக்கணுன்னா, எது நடக்கணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் இனிமேல் நினைப்பேன். ஒரு சாய்ராமுடைய ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் கடன் வாங்கினேன். அது என்னால் திருப்பி கொடுக்கக்கூடிய கடன் தான். ஆனால் அந்த கடனை வாங்கும்போது நான் நினச்சேன், இது மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் கடன் வாங்கி வீட்டுக்கு முன்னாடி அத்தனை பேர் நின்று அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ இந்த கடன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் இதையே நான் தொடர்ந்து நினச்சேன். மறுபடியும் அந்த கடனை கொடுத்ததுக்கு அப்புறமும் நல்ல வேளை நான் கடனை திருப்பி கொடுக்கலன்னா இந்நேரம் அவர் என்னை அசிங்கமாக திட்டியிருப்பார், வீட்டுக்கு முன்னாடி என்னை கேவலப்படுத்தியிருப்பார், என் வாழ்க்கையே மோசமாக போயிருக்கும். அந்த மாதிரி நான் மறுபடியும் அதை நினச்சேன். மறுபடியும் ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இப்போ என்னால் திருப்பி கொடுக்க முடியல. அந்த கடன் 1க்கு 2 ஆச்சு, 2க்கு 3 ஆச்சு. இன்றைக்கி என்னால் அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் எனக்கு தேவைப்படுது. அந்த பலத்தை நான் இழந்தேன் அப்படின்றாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் கற்பனை பண்ண விஷயம் கடன் வாங்கிறது தப்பு. ஆனால் அதை விட மோசமான தப்பு என்ன செஞ்சாருன்னா, இந்த கடன் வாங்கி அதை கொடுக்காம விட்டால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதையே சிந்திச்சார், அதையே நினச்சார், அதையே மனசில் தக்க வச்சார். கடைசியில் அவருக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகி கடைசியில் குடும்பம் பிரிஞ்சு இவர் எங்கேயோ எல்லா கடன்காரங்க கிட்டே இருந்தும் ஓடி ஒழிஞ்சு இன்றைக்கி என்னமோ வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, கடன் வாங்கிறது தப்பு தான். ஆனாலும் அதை விட மோசமான விஷயங்கள் என்ன, இதை கொடுக்க முடியலன்னா என் குடும்பம் எவ்வளோ கேவலப்படும், எவ்வளோ அசிங்கப்படும். எத்தனை பேர் அசிங்கமாக என்னோடய மனைவி கிட்ட பேசுவாங்க. இதை எல்லாம் கற்பனை பண்ணதால் அது எல்லாமே அவருக்கு குறைவே இல்லாமல் நடந்துச்சு. குறைவே இல்லை. ஏன்னா நம்ம நினச்சோம்,
நம்ம நினச்சது நிச்சயமாக நடக்குது. நல்லதை நினைக்கிறோம், ஆனால் குறைவாக நினைக்கிறோம். கெட்டதை நினைக்கிறோம், ஆனால் அதை அதிகமாக நினைக்கிறோம். எது அதிகமாக நினைக்கிறோமோ, எது பலம் அதிகமோ அதுதான் வழி நடத்தும். அப்போது எதிர்மறை எண்ணங்கள் ஏன் நிறைய மனுஷனுக்கு வருதுன்னா, நீ எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக நினைக்கிற, அதுவே உனக்கு பலமாக போகுது. எதிர்மறை எண்ணங்களே உனக்கு பலமாக போகுது. அப்போ அது பலமாக போகும்போது உன்னுடைய வாழ்க்கையை அது தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நிற்குது. நீ தோற்று போகிற. அதே மாதிரி இந்த உறவுகளோட பிரிவும் இதை தான் சொல்லி ஆகணும். எங்கே என் கணவர் பிரிஞ்சிடுவாரோ, இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு, நிச்சயமாக என்னை விட்டு போயிடுவார். எனக்கு நல்லா தெரியும். கடவுளே, என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி சேர்ந்து வாழும்போதே நாம் பிரிவை பற்றி யோசிக்கிறோம். பிரிஞ்சிடுவாங்கன்னு நினச்சி அழுவுறோம். கடவுள்கிட்ட மட்டுமா இந்த விஷயத்தை பேசுகிறோம். யார் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்களோ அத்தனை மனுஷங்க கிட்டையும் இதை பற்றி மட்டும்தான் நாம் பேசுகிறோம். இதை பற்றி மட்டும்தான் தனிமையில் இருக்கும்போது சிந்திக்கிறோம். இது மூலமாக தான் அவர் பிரிவுன்றது 10 வருஷம் கழித்து பிரியணும் அப்படின்னு ஒரு கர்மா இருந்தால் கூட 10 வருஷத்துக்கு நீங்கள் வேலை கொடுக்கவே இல்லை. இம்மீடியட்டாக அதற்கு உண்டான வழிகளை உங்கள் மனதில் ஏற்பட்ட அந்த எதிர்மறை எண்ணங்களோட விளைவுகளால் அவர் பிரிஞ்சிட்டார். புரியுதா? ஏன் பிரிஞ்சாருன்னா, நீங்கள் நினச்சிங்க. அப்போ என்ன நினைக்கணும் அந்த இடத்துல? கடவுளே, என் கணவர் என் கூட சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும், உன்னை நம்புகிறோம் சாயப்பா அப்படின்னு அந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கே போச்சு? அப்போ ஏன் கணவர் பிரிவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் அது மாதிரி. நீங்கள் எத்தனையோ சோசியல் மீடியாவில் சில நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை விரும்பி பார்க்குறீங்க. எத்தனையோ மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை விரும்பி கேட்குறீங்க. அப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, உங்கள் உறவு உங்களை விட்டு பிரிய போகுது. பிரியறதால நீங்கள் வாழ்க்கையில் வாழ முடியாத ஒரு கட்டத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னு. அப்போ யாரோ ஒருத்தவங்க, இன்னும் சில பேர் இருப்பாங்க குறி சொல்கிறன்ற பேரில். இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு சாய்ராமுடைய கண்ணீர் கதை. 2 பேரும் விரும்பினாங்க. ஆனால் யாரோ ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்து ஏதோ நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் அவங்கள கூப்பிட்ருக்காங்க. ஏதோ ஒருத்தர் குறி சொல்கிறவர் கூப்பிட்ருக்காங்க. குறி சொல்கிறவங்க வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கடைசியில் அந்த பெண்கிட்டையும், நீ மனசில் ஒரு மனுஷனை நினைக்கிற, அவரை நம்பி நீ காலடி எடுத்து வச்சேன்னா நிச்சயமாக நீ நடுத்தெருவுக்கு வந்துடுவேன்னு சொன்ன ஒரே வார்த்தையை நம்பி அந்த பெண் பயந்து, அந்த பெண் குழப்பி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு ஒரு நல்ல அற்புதமான மனிதனை இழந்துட்டோம் அப்படின்ற ஃபீலிங்ஸோட இன்றைக்கி கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், நெகட்டிவிட்டி ஒரு மனுஷனை வாழ வைக்குதா அழிக்க வைக்குதான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இது மாதிரி இவர் சொன்னால் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ பாசிட்டிவிட்டி, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னால் யாரும் அவனை மதிக்கலை, நீ மோசமாக போயிடுவேன்னு சொன்னால் அவனை கடவுளாக நினச்சி வழிபடக்கூடிய உலகம்தான் இந்த உலகம். நீ நல்லா இருப்ப, சந்தோஷமாக இருப்ப, ஆரோக்கியமாக இருப்ப, நீ நினச்சதெல்லாம் நடக்கும்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கேட்கக்கூடிய காசை 100 ரூபா கேட்டாங்கன்னா நம்ம இவ்வளோதானே சொன்னேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அதே 100 ரூபாய்க்கு அவங்க வந்து உன் வீட்டில் இது நடக்க போகுது, அது நடக்க போகுது, உன் நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னா அவனை வீட்டுக்குள்ளே அவங்கள ஏன்னா எல்லாரையும் மரியாதை கொடுக்கணும், சாய்ப்பா சொல்லியிருக்காரு. அவங்கள வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான அத்தனை மரியாதையையும் செலுத்தி அவங்களுக்கு என்ன காசை கேட்டாங்களோ அதை விட அதிகமாக கொடுத்து அவங்களுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸையும் கொடுத்து
கை செலவுக்கு தனியாக பணமும் கொடுத்து அந்த மோசமாக நீ வாழுவேன்ற ஒரு வார்த்தைக்கு அவங்க கொடுத்த ஸ்பீச்சுக்கு அதுக்கு ஒரு ஃபீஸை கொடுத்து அவங்கள தெய்வம் மாதிரி மதித்து வெளியில் அனுப்புகிறீங்க. அவன் அடுத்த தெருக்கு போகிறான். இவனை விட முட்டாள் உலகத்தில் எவனாவது கிடைப்பானா? இந்த மாதத்துக்கு உண்டான ஃபீஸை எது பக்கத்து தெருவில் இருக்கிறவன் கொடுத்துட்டான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வாழ்க்கையை ஓட்டுறான். நீங்கள் பாட்டுக்கு இப்படி வாழ்க்கையை ஓட்டுறீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, உங்களுடைய பயத்தை வச்சு அவன் சம்பாதிச்சான், நீங்கள் ஏமாந்தீங்க. இதுதான் இங்கே நடந்திருக்குது. ரைட்? அப்போது பயத்தை அடிப்படையாக வச்சு உங்கள் பிரார்த்தனை இருக்கக்கூடாது. பலத்தை அதிகமாக வச்சு உங்கள் பிரார்த்தனை இருக்கணும். ஸோ நம்பிக்கையை அதிகமாக வச்சு தான் உங்கள் பிரார்த்தனைகள் இருக்கணும். இதை என்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சாயப்பா விளக்கு ஏற்றி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஏன்னா இருட்டில் இருக்கும்போது வழி தெரியாது. வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் வழி தெரியும். அப்போ வெளிச்சத்துக்கு நம்ம வரணும்னா சாயப்பா அந்த வேலைகளை செய்யணும். சாயப்பா அந்த வேலைகளை செய்யணும்னா உங்கள் மனதில் ஏற்பட்ட எண்ணங்களை நீங்கள் மாற்றணும். இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மிக மிக முக்கியமான விஷயம். இனி நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காத அளவுக்கு நாம் பார்த்து நம்ம வாழ்க்கையை உயர்த்துவோம். அடுத்த சாய்ராம், 2வது சாய்ராம் கேட்டதுக்கு என்ன கேள்வி? எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, பைத்தியம் பிடிக்காத குறையாக இருக்குது, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலையும் நான் சொல்லிடுறேன். சில ப்ராப்ளம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். சில ப்ராப்ளம் பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும். எமோஷ்னல் பேஸ் பண்ணி சில முடிவுகள் எடுக்கும்போது நம்ம சரியாக எடுக்கணும். தப்பாக எடுத்துட்டா அது நமக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. பிரச்சனை மட்டுமா, அந்த பிரச்சனை 1லேருந்து 10ஆக போகும், 10லேருந்து 100ஆக போகும், 100லேருந்து 1000ஆக போகும். இது மாதிரி முளைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த புல்லுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறதே இல்லை, ஆனால் புல்லு பாட்டுக்கும் முளைக்குது. எப்படி முளைக்குது? அதனுடைய தன்மை அது மாதிரி. ஸோ பிரச்சனைகளை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணலன்னா அதனுடைய தன்மை இங்கே முழுவதுமாக மாறுது. அது உங்களை கழுத்தை நெருக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை கொண்டு போய் சேருது. சில பேர் இந்த ப்ராப்ளத்துக்காகவே இறந்தவர்களும் உண்டு, உயிரை எடுத்துக்கிட்டவங்களும் உண்டு. அப்போ இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சரியான வழிகள் நான் கடைப்பிடிக்கிற வழி, நம்ம அன்பேசால சொன்ன வழி மறுபடியும் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போவே இந்த விஷயத்தை எழுதுங்க. ஏன்னா காலத்தை வீணாக்காதீங்க. ஏற்கனவே நிறைய வருஷத்தை வீணாக்கிட்டோம். நிறைய புலம்பல்கள் கண்ணீர்களோடு தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். பிறந்ததில் இருந்து ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் என்னைக்கு வாழ்க்கை பாதையில் நாம் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டோமோ அதில் சிலர் மட்டும்தான் வெற்றி மேலே வெற்றி வந்திருக்கு. பலருக்கு தோல்விக்கு மேலே தோல்வி தான். இப்போ தோல்விக்கு மேலே தோல்வி யார் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வெற்றிக்கு மேலே வெற்றியை நிச்சயமாக சாயப்பா இந்த ஒரு டெக்னிக்ஸ் மூலமாக உங்களுக்கு உறுதி அளிப்பாருன்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஒரு அழகான ஒரு பேப்பர், கசங்காத பேப்பர், புத்தம் புது பேப்பர். ஓகே, புத்தம் புது பேப்பர். இந்த கசங்கின பேப்பரு ஏதாவது கொஞ்சம் எழுதாமல் அப்படிலாம் இல்லாமல் ஒரு 4 பேப்பர் 5 பேப்பர் வாங்கிக்கோங்க. இல்லை அழகான நோட் எடுத்துக்கோங்க. ஆனால் இது ரகசியம் காக்கப்பட வேண்டும், புரிஞ்சுக்கோங்க. இது ரகசியமாக வச்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம ரகசியத்தை எல்லாருக்கிட்டையும் வெளியில் சொன்னோம். நம்மளை கேவலப்படுத்தினாங்க. உண்மையை சொல்லணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் பல நடந்த விஷயங்களை சொன்னோம், நம்மளை கேவலப்படுத்தினாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, பாஸ்ட் லைஃப் எல்லாருக்குமே மோசமாக இருக்கும், இப்போ வாழ்க்கையில் அது இல்லைன்னா ஏன் பாஸ்ட் லைஃப்பை நீ தேவையில்லாமல் கொண்டு வந்து பேசுகிற அப்படின்னு. எனக்கு இது ஒரு சாயப்பாலாம் வரதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சொன்னது. அவ்வளோ அற்புதமான வார்த்தை. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கேட்டேன் ரீசெண்டாக, நான் சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னாங்க. அப்போ யார் சொல்ல வச்சுருக்கா? ஒரு தெய்வம் அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்ல வச்சுருக்கு. பழைய லைஃப்பில் இருக்கக்கூடிய தவறுகளை நீ திருத்திக்கிட்டேன்னா
மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் எந்த மனுஷங்க கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? அப்போ ரகசியங்கள் சொல்லக்கூடாதா? எஸ், 100% சொல்லக்கூடாது. பழைய தவறுகளை நீங்கள் திருப்பி திருப்பி செய்யலைன்னா திரும்பவும் அந்த வார்த்தைகளை தயவு செய்து சொல்லாதீர்கள். ஏன்னா பிரச்சனைகள் அங்கே இருந்தும் முளைக்குது. புரியுதா? அதை நான் சொன்னேன். பிரச்சனைகளோட தன்மை எப்படின்னா, அதை சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா அது மகா மோசமாக உங்களை வந்து தாக்கும். உங்களை 2 பேர் தாக்குனா நீங்கள் ஃபைட் பண்ணலாம், 10 பேர் தாக்குனா உங்களால் எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாது. ஓகேவா? எவ்வளோதான் வலிமையானவராக இருந்தாலும் 2 பேர் 3 பேர் தாக்கலாம், ஒரு 8லேருந்து 10 பேர் அட்டாக் பண்ணனா தாக்க முடியாது. ஸோ பிரச்சனைகள் 8 பேர் 10 பேர் இல்லை. ஒரு பிரச்சனைக்கு 100 பேர் இறங்குவான், 2 பிரச்சனைக்கு 200 பேர் இறங்குவான், 3 பிரச்சனைக்கு 300 பேர் இறங்குவான், 10 பிரச்சனைக்கு எத்தனை பேர் இறங்கணும்? 1000 பேர் தானே இறங்கணும். 1000 பேர் இல்லை, 10,000 பேர் இறங்குவான். ஏன்னா ஒரு பிரச்சனைக்கும் அதனுடைய சப் பிரான்ச்சு, மெயின் பிரான்ச்சு, ஹெட்டு எல்லாமே இருக்குது. இதை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர குறையாது. பிரச்சனைகளை சரியாக ஹேண்டில் பண்ணிட்டா நான் சொன்ன மாதிரி வெற்றி மேலே வெற்றி நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரும். நம்ம சாயப்பா நிச்சயமாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட இதையும் கேளுங்க. ஒரு அழகான பேப்பரில் உங்களோட பிரச்சனைகளை அழகான கையெழுத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக எழுதுங்க. 1 மணி நேரத்தை இதுக்காக செலவு பண்ணுங்க. அது இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நல்ல நேரத்தில் நான் எழுதுவேன்னு சொல்லி யாரும் இங்கே அடம் பிடிக்கக்கூடாது. இதுவே நல்ல நேரம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் உங்களுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உங்கள் மொபைல் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தனி ரூம், அந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக ஒரு பாயிண்ட்டாக எழுதுங்க. என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை பற்றி தெளிவாக எழுதுங்க. ஓகேவா? நல்லா எழுதுங்க, புரிகிற மாதிரி எழுதுங்க. கசன்னு எழுதாதீங்க. இல்லைன்னா முதல்ல கசன்னு எழுதுங்க, என்னென்னமோ எழுதுங்க, அதை மறுபடியும் ஷார்ட் பண்ணுங்க. அதாவது 100 வார்த்தை நம்ம முதல்ல எழுதுவோம், அதை ஷார்ட் பண்ணும்போது 80 வார்த்தை எழுதுவோம், அதையும் ஷார்ட் பண்ணும்போது 60 வார்த்தை எழுதுவோம், அதையும் ஷார்ட் பண்ணும்போது 50 வார்த்தை எழுதுவோம், அதையும் ஷார்ட் பண்ணும்போது 40 வார்த்தை எழுதுவோம். இதுக்கு மேலே ஷார்ட் பண்ண முடியலன்னா விட்டுருவோம். அப்போ 40 வார்த்தையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது 100ல் இருக்கக்கூடியது 40க்கு வந்துடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு என்ன புரியுதோ, எந்த எளிமையான முறையில் இருக்குதோ அதை மட்டும் பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுதிக்கோங்க. ஸோ 10 எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் லட்சம் எழுதினாலும் சரி, பிரச்சனை தீரப்போகுதுன்றது மட்டும் உண்மை. ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுமையாக நிதானமாக நீங்கள் கடைப்பிடிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரச்சனைகளை எழுதும்போது உங்களோட பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளும் அதில் இருக்கும். ஸோ 80% சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் தீரும்னு சொல்லலை, அதற்கு உண்டான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் அழகான உங்கள் கையெழுத்தை வச்சு நீங்கள் எழுதியிருக்கீங்க, டைப்பு அதெல்லாம் வேண்டாம். ஓகே, உங்கள் கையெழுத்தில் எழுது. ஏன்னா சில பேர் உடனே டக்குன்னு மொபைல் வேண்டாம், இல்லை இப்போ எழுதுகிற பழக்கமே மறந்துடுச்சு. எனக்கே வந்து என்னோடய பேரை எழுதும்போது 2-3 இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. ஏன்னா எல்லாமே ஷார்ட்டாக முடிக்கிறோம். இப்போ பேனாவும் எடுக்க முடியல, அண்டு பேப்பரும் எடுக்க முடியல. எழுதுனா கையெழுத்து எங்கெங்கேயோ போகுது. என் கையெழுத்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கே இப்போ வந்து ஒரு மாதிரி காக்காக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, கசன்னு இருக்குது, இது கிறுக்கல் மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் அழகான கையெழுத்தில் பொறுமையாக நிதானமாக ஒரு கோடெல்லாம் போட்டு, மார்ஜின் கோடெலாம் போட்டு ஒரு பாயிண்ட்டை எழுதி ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, அதுக்கப்புறம் அதை படித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஷார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் அதை ஷார்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து பயிற்சி மாதிரி இது கிட்டத்தட்ட. இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களோட பிரச்சனைகள் என்ன ஏதுன்றது நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமாக அது இருக்கணும். முதல்ல டீப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. 2வது, பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை நான் நினச்சேன்னா எனக்கு தலை வலிக்கும், அது வலிக்கும், இது வலிக்கும் அப்படின்னு பயப்படக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பயத்தால் தான் நடக்குதே தவிர பயம் இல்லைன்னா இங்கே எந்த ஒரு பலகீனமும் இல்லை. ரைட்? புரிஞ்சுக்கோங்க.
அப்போது உட்காந்து எல்லாம் எழுதுங்க, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களோட பேப்பர் ரொம்ப சுத்தபத்தமாக ரொம்ப அழகானதாக அது இருக்கட்டும். இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், என்னோடய கணவர்கிட்ட சொல்லிடுறேனே, என் மனைவி கிட்ட சொல்லிடுறேனே, என் குழந்தைகிட்ட சொல்லிடுறேனே, என்னோடய உயிர் நண்பன் ஒருத்தன் இருக்கான் அவங்ககிட்ட சொல்கிறேனே, யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது. ஏன் எனக்கே சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் இப்போ கேட்குறது ரொம்ப நேரம் ஆகாது. உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் எழுதுங்க, யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது. ரகசியங்கள் ரகசியங்களாக தான் இருக்கணும். அதை உங்களை தாண்டி அதை போயிடுச்சுன்னா அது ரகசியமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் தீர்க்கக்கூடிய அந்த ஸ்டைலும் அந்த அழகும் இருக்குது, எவ்வா பார்க்குறதுக்கு 1000 கண்கள் வேணும். எஸ், 100%. அடுத்த 3 மாதத்தில் 4 மாதத்தில் எனக்கு இதெல்லாம் ஒரு வந்து பிரச்சனையா, நான் வந்து ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ ஏதாவது வந்து ஒரு பேப்பரை போட்டு ஊதுனா பேப்பர் எங்கே போகுது பாருங்கள், அது மாதிரி எனக்கெல்லாம் இதெல்லாம் சர்வ சாதாரணம். அந்த மனநிலை சாய்ப்பா உங்களுக்கு நிச்சயமாக அமைச்சு கொடுப்பாரு. கொடுக்கலன்னா ஏன் அப்படின்னு என்கிட்ட கேளுங்க, அதுக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ பிரச்சனைகளை எடுத்து எழுதணும், அதை வந்து 1க்கு 10 தடவை ஷார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பற்றி புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணணும். நெகட்டிவிட்டி இல்லாமல், ஓவர் கான்ஃபிடென்ட்டோ இல்லாமல், எந்த அளவில் அது இருக்குதோ அதே அளவில் ஏற்றுக்கிட்டு அதற்கு தீர்வுகளை நிச்சயமாக சாய்ப்பா என் மூலமாக வழங்குவார், அதாவது உங்கள் மூலமாக வழங்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அடுத்தது 3வது சாய்ராம் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், ஏன் வந்து ஸ்டார்டிங்கில் சூப்பராக இருந்தோம், அப்புறம் வாழ்க்கைன்ற பாதையில் வந்ததுக்கப்புறம் ஏன் பிரச்சனைகள் அவ்வளோ வருது அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 2 கேள்விகளுக்கும் உண்டான இதுதான் 3வது கேள்வியாக இருக்குது. ஆனால் இதில் சில விஷயங்கள் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது 2. ஒன்று நம்ம மூளை, இன்னொன்று மனசு. ஸோ மூளை சொல்கிறத கேட்டால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் மனசு சொன்னதை கேட்டால் ஒரு மோசமான வாழ்க்கையை தான் வாழ முடியும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, கிளாஸ் படிக்கும்போதெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். அதுக்கு உண்டான வேலைகளை செய்யும்போது மூளை அதிகமாக பயன்பட்டுச்சு. அப்போ மூளையும் மனசு ஒன்றா சேர்ந்தது. மனசு சொல்லுது நல்லா படிக்கணும், படித்தாதான் நல்ல மார்க் வாங்க முடியும், பெரிய மார்க், ஹை மார்க் வாங்க முடியும், கிளாஸில் ஃபஸ்ட்டாக வாங்க முடியும். ஸோ முதல்ல கிளாஸ் ஃபஸ்ட்டுக்கு டார்கெட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபஸ்ட்டுக்கு டார்கெட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, அது மாதிரி டார்கெட் பண்ணுறோம். இப்போது மூளைக்கு வேலை கொடுத்ததால் உங்களுக்கு இது நடந்துச்சு. மூளைக்கு வேலை கொடுக்காத ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, என்னத்தை படித்து என்னத்தை செஞ்சு, படித்தாதான் சம்பாதிக்க முடியுமா, படிக்கலைன்னா சம்பாதிக்க முடியாதா, அந்த மாதிரி ஒரு மனசு என்ன பண்ணுது, நீ படிக்காத, அப்போ சம்பாதிக்கலாமா, சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு தான் வயசு தான் இருக்குது, இன்னும் 20 30 சம்பாதி, 40 சம்பாதி, இப்போ எதுக்கு நீ சம்பாதிக்கிற. அப்போ மனசு என்ன சொல்லுது, கரெக்டாக பாருங்கள், உனக்கு படிப்பு வரலையா, எங்கேயாவது தொழிலுக்கு போய் கற்றுக்கோ. அது முடியுமா, அது முடியாது. படிக்கிற வரைக்கும் படிக்கலாம், ஃபெயிலானாலும் அடுத்த வருஷம் படிக்கலாம், அப்பயும் ஃபெயிலானால் மறுபடியும் படிக்கலாம். அப்போ என்னைக்கு வீட்டில் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்களோ வேலைக்கு போகணுன்னு சொல்லி அன்றைக்கி வேலைக்கு போய்க்கலாம். அப்போ என்ன அது வரைக்கும் நீ சும்மாவே இரு, உன் உடம்பை வளர்த்துக்கோ, தேவையில்லாத கொழுப்புத்தனமான பேச்செல்லாம் பேசு, நல்லா ஆடு, நல்லா பாடு, தலைகால் புரியாமல் ஆட்டம் போடு, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. அப்போ என்ன சொல்லுது மனசு, அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் விட்டுடுன்னு மனசு சொல்லும். ஆனால் மூளை சொல்லும், டே இதை விட்டுட்டா மறுபடியும் நீ பிடிக்க முடியாதுடா, நீ முட்டாள ஆயிடுவடான்னு சொல்லும். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். எவ்வளவோ பேர் எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்திருக்காங்க, நான் வரமாட்டேனா, இதெல்லாம் வந்து ஒரு சப்ஸ்டியூட்டுக்காக எடுத்துக்க வேண்டியது. அவரெல்லாம் 30 தான் செட்டில் ஆனார், எனக்கு 20 தானே ஆகுது, 10 வருஷம் நான் வாழ்ந்துட்டு போகிறேனே. அந்த 20 இருந்து 30 வரைக்கும் நம்ம வாழ்கிறோம் பாருங்கள், அந்த மனநிலை எப்படிப்பட்டதோ அதுதான் 30 தீர்மானிக்குது. அப்போ 20 to 30s நீங்கள் தண்டமாக இருந்து எந்த ஒரு உபயோகமான விஷயத்தையும் நினைக்காம, அதை பற்றி செய்யாமல்
எந்த முடிவும் எடுக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா 30ஸ்லேருந்து 40s வரைக்கும் அதே மாதிரி தான் வரும். 40ஸ்லேருந்து 50s வரைக்கும் எப்படியாவது கடத்திடுவோம். 50ஸ்க்கு மேலே தான் நம்ம எந்த வாழ்க்கையை இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்திருக்கோன்ற கண்ணீர் அன்னைக்கு வரும். இன்றைக்கி நான் அன்பே சாயில் நிறைய பேர் கண்ணீர் விட்டதுக்கு காரணம் ஆஃப்டர் 50s அல்ல 60s இதுக்கு மேலே தான் அவங்க வாழ்க்கையை பற்றி திரும்பி பார்க்குறாங்க. இந்த வாழ்க்கையை அவங்க 20ஸ்ல சரி பண்ணியிருந்தாங்கன்னா திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முன்னாடி பார்ப்பாங்க. ஏன் பின்னாடி பார்க்குறாங்கன்னா அத்தனையும் நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி தான் பின்னாடி பார்க்குறாங்க. வெற்றியை யாரும் பார்க்கல. ஏன்னா நமக்கு வந்தது எல்லாமே தோல்வி. தோல்விகள் ஏன் வந்தது? புத்தி சொன்னதை கேட்கல, மனசு சொன்னதை கேட்டோம். அதன் மூலமாக வந்த தோல்வியும் அவமானம்தான் இத்தனை விஷயங்கள். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை எல்லாமே சரி பண்ணிடலாம். நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா மிகப்பெரிய அற்புதங்களை சாய்பாட் நடத்துவாங்க. ஒரு உறுதியான மனநிலையில் உங்களை இருக்க வைப்பாங்க. அதே போல் நேற்று ஒரு ஷர்ட்டு விஷ்ணு சாய்ராம் லாஸ்ட் மினிட்ல ரொம்ப பரபரப்பாக இருந்தார். என்னடா இவர் பாட்டுக்கு போகிறாரு வராரு, இங்கே அம்மா அப்பாலாம் கேக்கு வேற வெட்டணும் அப்படின்னு. நேற்று நான் கேக்கு வேற வெட்டினதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். நிறைய பேர் நினச்சிருப்பீங்கல்ல, கண்டிப்பாக நம்ம சாய்ராம் சாப்பிட்ருப்பார், ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுறாரு, அவரெல்லாம் ஃபுல்லாக கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தெம்ப திவ்யமாக இருப்பார். அப்படிலாம் கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் செய்வோம். எந்த காரணத்தை கொண்டும் அதை பேக் அடிக்கிற இதே இல்லை. கேக்கு வேறு நான் தான் சொன்னேன், பன்னு வெட்டலாமாண்ணா, பன்னா பர்த்டேக்கு பன்னான்னாங்க. இப்போ ஏதாவது ஒன்று வெட்டணும். என்ன தான் வெட்டுறது? ஃபைனலி கேக்கு தான் வெட்ட முடியும். சரி, ஓகே, ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்த உடனே நான் கேக்கு கட் பண்ண உடனே எல்லாம் எனக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா அப்பா அண்டு விஷ்ணுலாம். இப்போ சாமி என்னை விட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் செட் ஆகாது, என்ன சொல்கிறோமோ அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு சட்டு என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் கேக்கெல்லாம் சாப்பிடலை. யாராவது ஏன்னா இன்னும் இவர் மட்டும் ஸ்வீட் சாப்பிட நாங்கள் சாப்பிடக்கூடாதா? நம்ம என்ன சொல்லணுமோ அதுதான் நமக்கு மரியாதை. நம்ம இப்படிலாம் தெரியாமல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அது இது சாதாரண ஒரு ஃபன் தான். ஆனால் இதுவே ஒழுக்கத்தை மீறின ஒரு செயல். ஓகேவா? ஸோ ஒழுக்கத்தை என்றைக்கும் மீறக்கூடாது. சொல்ல காப்பாற்றுறது தான் மனுஷன். ஸோ அதனால் அதில் தெளிவாக இருக்கும். இப்போ அது விஷயம் கிடையாது, அது விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு சாய்ராம் அண்ணா பார்த்தீங்களா கேக்கு, நீங்கள் ஒரு பீஸ் கூடவா சாப்பிடாமல் இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேக்குன்னா யாருக்கு தான் பிடிக்காதுங்க கேக்கு? சொல்லுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்காத ஆள் யாருமே இல்லை. ஒருவேளை பேக்கரியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேணால் பிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா தினமும் கேக்கை பார்த்து அந்த ஸ்மெல்லு கூட அவங்களுக்கு வேணால் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் பட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகேவா? அதனால் யாரும் நானும் நம்மளுடைய அந்த உணவு கட்டுப்பாடு முறையில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்தது அந்த விஷ்ணு சாய்ராம் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜிப்பா ஆர்டர் பண்ணாங்க. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி குர்தா அண்ட் ஜிப்பாஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றா போர் அடிக்காது. ஷர்ட்டு போர் அடிக்குது, டிஷர்ட்டு போர் அடிக்குது. ஒரு ஜிப்பா மாதிரி கொஞ்சம் கரெக்டாக ரொம்ப நான் இன்னும் இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் வேணால் பெரிய ஜிப்பாவை போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, கன்வீனியன்ட்டாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. போட்ட உடனே திடீர்னு இதான் பர்த்டே விஷ் அப்படின்னு சொல்லி அந்த ஷர்ட்டை அப்படியே எடுத்து காட்டு அப்படின்னா இப்படி திருப்பி பாருங்கள் அப்படின்னு திருப்பி பார்த்த உடனே அன்பே சாயோடைய அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை போட்டு அழகான ஒர்க்கு சூப்பராக அப்படி நம்ம சாயப்பாவுடைய அன்பே சாய்க்குன்னு சொல்ல அந்த பிளாக் தானே வச்சுருக்கோம். நம்ம அது கிழிஞ்சு போன மாதிரி தான் இருக்கும் அந்த துணி. ஏன்னா இது சாயப்பாவாக அது எனக்கு கொடுத்தது, எனக்கு டக்குன்னு எனக்கு அது பிடிச்சிருந்ததால அதே போல் அந்த வேலை வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணி ஃபைனலாக அது ரெடி ஆகிடுச்சு. அது பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்ம அந்த மினிஸ்டர் உதயநிதி அவங்க போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டிஎம்கே எம்ப்ராய்டரி மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் பிஜேபி கட்சி தலைவர் அண்ணாமலை அவங்களும் அந்த தாமரசனை ஷர்ட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி அன்பே சாய்க்கும் எம்ப்ராய்டரி ஒர்க் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு ஹாப்பி அதில் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் விஷ்ணு சாய்க்கும் சாயப்பாவுக்கும் நான் நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா இது அவருடைய சாயப்பாவோட விருப்பத்தின் மூலமாக தான் இங்கே எல்லா விஷயமும் விஷ்ணு சாய் மூலமாக நடந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ எந்த சோகமும் துக்கமும் கவலையும் எதுவும் இல்லாமல் இருக்கிறதால வெட்டுக்கிளி ரூபத்தில் வரல சாயப்பா. எல்லாமே ஈக்குவலாக போகுது. காலையில் எழுந்திருக்கிறோம், ஒர்க்கு பண்ணுறோம், ஆடியோ கொடுக்குறோம், அப்படியே ஆஃபீஸ் போகிறோம், அப்படியே கிளைண்ட்டை பார்க்குறோம், பேசுகிறோம்.
ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இதுக்கு முன்னாடி நான் ஒரு மிகப்பெரிய துக்கத்தில் இருக்கும்போது சாயப்பா வந்து வெட்டுக்கிளி ரூபத்தில் வந்தாங்க. ஸோ நேற்று பர்த்டேயில் டைமில் என் கண்ணுக்கு தெரியல, டக்குன்னு வந்து விஷ்ணு சார் அங்கே பார்த்தீங்களா வெட்டுக்கிளியே வந்துட்டார். அப்பா எனக்கு அவ்வளோ மன நிறைவாக இருந்தது. ஸோ பர்த்டே ஃபங்க்ஷனில் தலைவர் வந்து அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்று சான்ஸே இல்லை, பார்க்குறதுக்கு வந்து லட்சம் கண்கள் வேணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் அன்பே சாயில் நடக்குதுங்க. உங்களுடைய மனசு எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம சாயப்பா நிச்சயமாக தருவார்ன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.